கழிவுநீர் அகற்ற சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஓஎம்ஆர் சாலை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் அப்பகுதியில் கழிவுநீர் அடைப்புகளை எடுப்பதற்காக அந்த அரசு சார்பில் அமைக்கப்பட்ட சங்கத்தினர் அவர்களிடம் ரூபாய் 300 கூடுதலாக வசூலிப்பதாகவும், அந்த 300 ரூபாய் கட்டவில்லை என்றால் அவர்கள் அந்த அடைப்புகளை எடுக்க மாட்டேன் என்று கூறுவதாகவும், அது மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களை அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அநாகரிகமாக பேசுவதாகவும் ஒரு குற்றம் சாட்டி அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழங்கிநல்லூர் குமரன் நகர் சந்திப்புக்கு வருகை தந்து இந்த பகுதியில் எந்த ஒரு வாகனமும் செல்லாதவாறு சாலையில் நின்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த ஓஎம்ஆர் சாலை வழியாக அவள ஐக்கிய நிறுவனங்களுடைய வாகனங்களும் அரசு பேருந்துகள், கார் உள்ளிட்ட இருசக்கர வாகனங்கள் எந்த ஒரு வாகனமும் அப்பகுதியில் செல்ல முடியாமல் சுமார் 45 நிமிடங்களாக சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்த பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் ஆகிய காவல் நிலையங்களிலிருந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை ஈடுபட்டு, அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு குடியிருப்பு வாரிய அதிகாரிகளிடம் அவர் சம்பவ இடத்தை வைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு தற்போது அவர்களை களை செய்தனர். இந்த பகுதியில் இது போன்ற பிரச்சனைகள் இனிமேல் நீடிக்காது என்ற ஒரு வாக்குறுதியும், அப்பகுதியில் ஏற்பட்ட கழிவுநீர் அடைப்புகளை உடனடியாக சரி செய்து வருகிறோம் என்ற ஒரு வாக்குறுதியும் அளித்த பின்பு அப்பகுதி மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைஞர் சென்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.